எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணுற ஒரு என்னோடய லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பார்ட்டுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப இஷ்டப்பட்டு நான் பண்ணிகிட்ருந்தேன். பட் அதுவுமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ ஏன் ஸ்டாப் ஆச்சு என்னன்னு எனக்கு இன்ன வரைக்குமே எனக்கு புரியலை. எனக்கு நிறைய விஷயம் என்னோடய லைஃப் ஸ்டைலில் வந்து அடி வாங்கிடுச்சு. ஸோ அதில் இந்த யூடியூப் வீடியோஸ் மேக் பண்ணுறது, ஃபில்ம் மேக் பண்ணுறது, அது அந்த லிஸ்ட்டில் இதுவும் கூட ஒன்று. ஸோ நான் என்னோடய லைஃப் ஸ்டைலை ஒழுங்காக நான் ப்ராப்பராக நான் வந்து பண்ணுறதில்ல. என்னுடைய ஒர்க் அவுட்ஸ் நான் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்த ஒர்க் அவுட்ஸ் கூட இப்போ சுத்தமாக நான் பண்ணலை. ஸோ அதுலேயும் ஜீரோவில் இருக்கேன். இந்த கார்டனிங் விஷயத்துலையும் நான் ஜீரோவில் இருக்கேன். என்னோடய ஸ்டடீஸும் ஃபுல்லாக வந்து ஜீரோ ஆகிடுச்சு. அப்புறம் எனக்கு என்ன எல்லாமே ஜீரோவில் இருக்குது. நான் பிளைனாக இருக்கேன். ரொம்ப அப்படியே பிளைண்டாக அப்படியே கண்ணு தெரியாத கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது எனக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சது கூட எனக்கு தெரியாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எதுவுமே எனக்கு தெரியல. ஒன்றுமே தெரியல. நம்ம நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்றது கூட எனக்கு சுத்தமாக தெரியல. ஃபுல் ஜீரோவில் இருக்கேன் இப்போ நான். லைக் உங்களுக்கு புரியுதா? ஃபுல் ஜீரோவில் இருக்கேன். எனக்கு அடுத்து என்ன பண்ணலான்றது கூட என்னோடய மைண்டில் ஒன்றுமே இல்லை. ஃபுல் ஜீரோ, ஃபுல் அப்படியே பிளாங்காக இருக்குது என்னுடைய பேஜ். லைக் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னு கூட எனக்கு தெரியல. நிறைய தாட்ஸ் வருது, நிறைய ஐடியாஸ் வருது. பட் அதெல்லாம் என்னால் எப்படி நம்ம இன்புட் கொடுத்து நம்ம எப்படி அவுட்புட் அதை எடுத்துகிட்டு வர்றதுன்றது எனக்கு புரியல. இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஆக்டிவாக இருக்கலாம்னு பார்த்தேன், அதுவும் சுத்தம். அப்புறம் ப்ளாகிங்கில் ஆக்டிவாக இருக்கலான்னு பார்த்தேன், அதுக்கு மேலே. ஸோ நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்றதே எனக்கு இன்னும் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ ஓகே, நம்ம வந்து யூடியூப் மட்டுமே, ஏன்னா எனக்கு பிடிச்ச பிளாட்ஃபார்ம் யூடியூப் அப்படின்றது. ஸோ இதில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஸோ டெய்லி கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக நம்ம ஃபில்ம் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் நான் இப்போ வந்து நினச்சிட்ருக்கேன். பட் அது எந்த அளவுக்கு பாசிபிள் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து டே 3. ஸோ டே 3க்கான ஃபில்ம் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ கண்டினியூஸாக எனக்கு 2 ஃபில்ம் பார்த்துருப்பீங்க. பட் வியூஸ் கூட எனக்கு சுத்தமாக போகலை. முன்னாடியாவது அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10 வியூஸ் ஆகுது போகும். இப்போ அதுவும் கிடையாது. ஸோ சுத்தமாக கன்சிஸ்டன்சியே இல்லாதனால இப்போ எல்லாமே அடி வாங்கிருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், நான் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நான் வரணும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து வந்தால் தான் எனக்கு வந்து முந்தி கிடச்ச கொஞ்சோண்டு இந்த ரீச் ஆகுது எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி வந்து ஃபில்ம்ஸ் போடலாம் அப்படின்ட்டு நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். பட் எந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் ஆகுது எனக்கு சொன்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நடக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ நீங்களும் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் ஜஸ்ட் எனக்கு இப்போ அப்படி தான் என்னோடய மைண்ட் செட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம புதுசாக வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ புதுசாக நம்ம ஃபில்ம்ஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மைண்ட் தாட்டில் தான் இப்போ நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் என் கூட ஜாயின் பண்ணுறதா நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி ஸோ என்னோடய வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து வந்து ஃபில்ம் மேக் பண்ணலாம். ஸோ ஃபில்ம் வந்து அப்லோட் பண்ணலாம். லைக் இதெல்லாம் நம்ம போடுறோம் அப்படின்றனால மணி கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரீச் கிடைக்கும். அப்படின்றத தாண்டி ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃப்யூச்சரில் நம்ம இருக்கும்போது நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நம்ம லைக் இப்படிலாம் நம்ம இருந்திருக்கோம் அப்படின்றது ஒரு மெமரிஸாவது நம்மளுக்கு வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அதனாலையாவது நம்ம வந்து நிறைய ஃபில்ம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணுன்றது எனக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஸோ இப்போதைக்கு என்னுடைய ப்ரெசன்டேஷனில் இருந்துகிட்ருக்கேன். ஸோ இப்போதைக்கு என்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லுமே வந்து யூடியூப்பில் மட்டும்தான். ஸோ யூடியூப்பில் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, இருக்கக்கூடாது அப்படின்றதுலாம் ரொம்ப ஆணித்தரமாக முடிவு எடுத்திருக்கேன். இப்போ டே 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப வாய்க்குள்ளேயே வெக்கனையாக வந்து பேசியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து கையில் எடுக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து சின்ன சின்ன கோல்ஸாக நம்ம அப்புறம் அச்சீவ் பண்ணிக்கலாம். நம்ம பெரிய கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கோல்ஸ்லாம் நமக்கு ஈஸியாகவே கிடச்சிரும் அப்படின்னு வந்து வெக்கனையாக வாய்க்குள்ளேயே பேசியிருப்பேன். பட் நானே அதை வந்து ஃபாலோ பண்ணலை. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படின்னு நான் வந்து யாரையும் நான் ப்ளேம் பண்ணலாம் நான் விரும்பலை. ஸோ எல்லாமே நான் பண்ண தப்பு தான். நான் தான் அந்த எல்லாத்துக்குமே நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ என்னோடய விஷயம் நடக்கலை அப்படின்னா அதுக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஓகே, நம்ம புதுசாக நம்ம எல்லாத்தையும் நம்ம திரும்ப கொண்டு வருவோம். நம்ம அதனால தான் நான் அந்த பிளான்ட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே இங்கே பாருங்களேன், இந்த பிளான்ட்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாட் இருக்குல்ல, இதில் வந்து மண் எந்த அளவுக்கு மேலே வந்துருச்சு பாருங்க. மேலே வந்து நான் அந்த சிப்ஸு மண்ணா ஸோ அந்த ஜல்லி மாதிரி சொல்லுவாங்க, குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா? ஸோ நான் கீழே மண் போட்டு அது மேலே வந்து இந்த குட்டி குட்டி கல்லாக போட்டிருந்தேன்.
ஓகே. அது வந்து பார்க்க கொஞ்சம் டீசென்ட்டா நல்லாயிருக்கும், மண்ணு தெரியாமல் இருக்கும் அப்படின்றதுக்காண்டி நான் போட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வண்டு, இந்த குளவியெல்லாம் உள்ளுக்குள்ளார போய் மண்ணை தள்ளி வெளியே கூடு கட்டி மண் வெளியே வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு நான் கவனிக்காமல் இருந்திருக்கேன். பட் நான் முன்னாடிலாம் ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பேன். என்னுடைய ஹோம், என்னுடைய வீடு எல்லாமே வந்து பார்த்தீங்க, ரூம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். இப்போ எல்லாமே ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ பண்ணுவோம், எல்லாமே க்ளீன் பண்ணுவோம். அண்ட் நம்மளும் இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகும். ஸோ எல்லா விஷயங்களையும் வந்து கற்றுக்குவோம். ஸோ எதையும் வந்து நம்ம வந்து கைவிட வேண்டாம் அப்படின்றதுல ரொம்பவே தெளிவாக இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஏன்னா பேசியே நான் பேசிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த ஃபிலிம்ஸ் வந்து நிறைய ஃபிலிம்ஸ் நான் வாட்ச் பண்ணுவேன். எனக்கு டே பை டேல எனக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா, நான் எழுந்திரிச்சேன் அப்படின்னா ஏதாவது ஃபில்ம் பண்ணலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணும். பட் அதுக்கான மோட்டிவேஷன் எதுவுமே எனக்கு இருக்காது. இது அதுக்காண்டி நான் என்ன பண்ணுவேன், நான் யூடியூப்பில் ஏதாவது போய் ஃபிலிம்ஸ் வந்து வாட்ச் பண்ணுவேன். ஓகே, இதை பார்த்தா நமக்கு மோட்டிவேட் ஆகுமா, இதை பார்த்தா மோட்டிவேட் ஆகுமா, அதை பார்த்து மணி வந்து எனக்கு எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock வந்துடும். ஸோ 12 o'clock லஞ்சு சாப்பிடுவோம். திரும்ப ஏதாவது கொஞ்சம் எப்படி சும்மா கொஞ்சம் ஃபன்னான வீடியோஸ் பார்ப்போம். மணி அப்படியே 1 ஆகும், 2 ஆகும், 3 ஆகும். அப்புறம் அப்படியே சைலண்ட் ஆகும். ஸோ 4 o'clockனா எனக்கு வந்து ஃபுல் எனர்ஜி வரும். ஓகே, நம்ம ஃபில்ம் மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து என்ன ஆயிரும், சூரியன் வந்து தூங்க போயிடுவாப்புல. ஸோ சூரியன் தூங்க போனால் நமக்கு எங்கே ஃபில்ம் ஷூட் பண்ணுறது, ஒன்றுமே இருக்காது, இருட்டாக இருக்கும். ஸோ டியூப் லைட் இந்த இருக்கிற லைட்ஸ், ரூமில் இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம ஃபில்ம் பண்ணலான்னு பார்த்தாலுமே அது அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. ஸோ சன்லைட்டில் இருக்கக்கூடிய இந்த கிளியாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூம் லைட்ஸில் வந்து இருக்காது. ஸோ வேறு வழியே இல்லை. திரும்ப அடுத்த நாள் திரும்ப வந்து ரொட்டீன் அது மாதிரி தான் வரும். நம்ம மோட்டிவேட் ஆகணும், அதுக்கு ஏதாவது ஃபிலிம்ஸ் பார்க்கணும். ஸோ இப்படி தான் என்னோடய லைஃப் ஸ்டைல் வந்து போயிட்டுருக்கும். ஸோ இதனாலே நான் நிறைய டேஸை வந்து கில் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இனிமேல் வந்து ஒரு டேவே நான் வந்து யூஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக வந்து முடிவு எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணுன்ட்டு இருந்தேன் கைஸ், உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கண்டென்ட் வந்து பிடிக்குது, எந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் இருக்கீங்க, எந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் விரும்பி பார்க்குறீங்க, என்கிட்ட எந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன் வந்து டிஸ்பிளே பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு வந்து பிளைனாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிளெயினாக இருக்குது, எனக்கு அதில் என்ன ஃபில் பண்ணுறதுன்னு கூட தெரியலை அப்படின்ட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதனால் கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து டிப்ஸ் வந்து கொடுங்க. ஸோ ஓகேங்களா, இந்த மாதிரி கண்டென்ட் பற்றி பேசுங்க, இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய 100% வந்து எஃபர்ட் வந்து போடுறேன். என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட் அப்புறம் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க பார்க்குறேன். அண்ட் உங்களுக்கு எந்த கண்டென்ட் வேணும், ஏன்னா ஸ்கின் கேரே பண்ணி ஸ்கின் கேர் வீடியோஸே நம்ம போட்டு சலிச்சிருச்சு. ஓகேங்களா, ஏன் நான் ஸ்கின் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அது எனக்கு ஃப்ளூவெண்ட்டாக அப்படியே வந்துகிட்டே இருக்கும். எனக்கு நான் பேச உட்காந்தேன் அப்படின்னா மித்த விஷயம் நான் பேசுகிறேன், வேறு டாபிக் நான் அனதர் டாபிக் நான் எடுக்கிறேன் அப்படின்னா நான் ரொம்ப தடுமாறுவேன். என்னால் ஒரு ஃப்ளோ வராது. ஸ்கின் கேர்னால் எனக்கு பழக்கப்பட்ட விஷயம், எனக்கு தெரியும். அதை வந்து என்னால் அந்த ஃப்ளோவில் என்னால் கொண்டு போக முடியும் அந்த ஃபிலிம்ஸை. உங்களுக்கு புரியுதுங்களா? பட் நான் இப்போ ஒரு அனதர் கண்டென்ட் நான் வேறு எதை பற்றி எடுக்கிறேன், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காமனான வேறு விஷயத்தை பற்றி எடுக்கிறேன் அப்படின்னா அதை பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சுக்கவே டைம் எடுக்கும். அது ரொம்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றியே நம்ம வச்சு எல்லாத்தையும் சொல்லுவோம் அப்படின்னு. பட் என்ன தான் நமக்கு தெரிஞ்ச விஷயமே இருந்தாலும் மிச்சவங்களுக்கு அது போர் அடிச்சிடும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட கமெண்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த கமெண்ட்டுக்கு வந்து அந்த ஒரு ஃபிலிம்ஸாகவே நான் உங்களுக்கு வந்து மேக் பண்ணி கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கணும்னு இருக்குது. பட் இதை ரேண்டமாக என்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம்ஸ் உட்காந்து சிட் டவுனில் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஜஸ்ட் லைக் அது மாதிரி இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் அதை வந்து ஷூட் பண்ணிவிட்டு நான் பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி கூட சம்டைம்ஸ் நான் வீடியோ போட்டே ஆகணுன்றதுக்காண்டி இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன்.
ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் பிடிக்கும், இன்னும் லைஃப் ஸ்டைலெலாம் காமிங்க அப்படின்னு சொன்னால் நான் காமிக்க தயாராக இருக்கேன். பட் அதெல்லாம் நீங்கள் பார்க்க ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து டிஸ்பிளே பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை. அண்டு நீங்கள் இப்போது என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பிடிக்குமா இல்லை பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பிடிக்குமான்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய விஷயம் ஆனால் நான் ஃபேமிலின்னு அதில் இன்க்ளூட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய ப்ரைவசி. ஸோ ஜஸ்ட் லைக் நான் என்னை சுற்றி நான் என்ன திங்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், பட் அந்த மாதிரி விஷயங்கள் நான் அவங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்குவேன். ஸோ அந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நான் கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக டெய்லியும் வந்து நம்ம வந்து ஃபிலிம்ஸ் மேக் பண்ணி போடணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்கேன். ஸோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபிலிம் ஜஸ்ட் என்னோடய லைஃப் அப்டேட்டை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதோட நான் கிளம்புறேன். பாய்.